நம்முடைய மேதகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் எங்கே இருக்கிறார்? ராஜஸ்தானில் உள்ள நண்பர்கள் எல்லாம் 2 நாட்களாக அவர் ராஜினாமா செய்ததிலிருந்து வெளியே வரவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அவரை எங்கேயாவது சிறைபிடித்திருக்கிறார்களா? எங்களுடைய மேனாள் குடியரசு துணைத் தலைவரை எங்களிடம் காட்ட வேண்டும் என்ற குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேசத்தினுடைய மேனாள் குடியரசுத் தலைவர் ஒருவேளை அவரை பாஜக அரசு வெளியே கொண்டு வர மக்களிடம் அவர் செல்வதை தடுப்பார்களானால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற ஆட்சியா அரசா என்பதை பாஜகவுடைய தலைவர்கள் சொல்ல வேண்டும். ஏன் அவரை வெளியே வரவிடாமல் தடுத்து இருக்கின்ற சக்தி யார்? இதுவரை அவர் வாய் திறக்கவில்லை, அவர் வெளியில வரவில்லை. நேற்று கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவரை பற்றி பேசுகிறார். அப்பொழுது என்றால் ஜெகதீப் தன்கர் மேனாள் குடியரசு துணைத் தலைவர் எங்கே இருக்கிறார்? ஒருவேளை அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்க இயலவில்லை என்றால் நாங்கள் ஆபியஸ் கார்பஸ் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். உடனடியாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேனாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும். இதுதான் இன்று இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், நலமாக இருக்கிறாரா என்பதை நாங்கள் எல்லாம் பார்க்க அவளோடு இருக்கிறோம். ஏன் அவரை மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? எதற்காக வாய் திறக்கவில்லை? எதற்காக ராஜினாமா செய்தார்? ராஜினாமா செய்வதற்கு நெருக்கடி கொடுத்தது யார்? இப்படியெல்லாம் இளைஞர்களிடம், குறிப்பாக அவர் ஒரு சட்டக்கல்லூரியில பயின்று மாணவராக இருந்து வழக்கறிஞராக பணிபுரிந்தவர். அப்ப வழக்கறிஞராக இருப்பவருக்கு இந்த தேசத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா? மேனாள் குடியரசு துணைத் தலைவருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அவரை வெளியே கொண்டு வந்து காட்டுங்கள் என்று ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். சார், பாத்தீங்கன்னா 39% வாக்குகள் பெற்று, அதாவது பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அது 39 கூட்டணி எந்த அரித்தமேட்டிக் எந்த ஒரு கணக்குன்னு தெரியல. எங்க கணக்கு இந்தியா கூட்டணி 50 விழுக்காடுக்கு மேல வலிமையான வாக்குகளை பெற்றிருக்கு. மக்களிடம் செல்வாக்குள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. தேங்க்யூ. கோயில் இஷ்யூல வந்து திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் அது தெரியல, நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்றேன். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.